ரொம்ப நல்லவர் மாதிரி தான் பேசுவார். ஆனால் இவரா இப்படி அப்படின்னு தான் இருந்தது. இவர் போய் போதைப் பொருள் எடுத்துக்கிட்டாரா அப்படின்றது மாதிரி சிலது வந்து அவர் நடவடிக்கை அது மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து இப்போ வெடிச்சு வெளியே வந்துடுச்சு. எப்படியோ செய்தி வரணும்னு இருக்கு, வந்துடுச்சு. ஒரு நடிகர் வந்து போதைப் பொருளை பயன்படுத்துறது தன்னுடைய வீழ்ச்சியின் காரணமாவா இல்ல நடிக்கிறதுக்கே இங்க வந்து போதைப் பொருள்? அப்படி இல்லை சார். முதல் காரணம் வந்து மிதமிஞ்சிய பணம் சதீஷ். இதெல்லாம் திமிரு. இதெல்லாம் மிதம். ஃபர்ஸ்ட் பணம். சோத்துக்கு வழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க போதை கிட்ட போவீங்களா சார்? நீங்க நிச்சயமா நீங்க சொல்லுங்க, சோத்துக்கு வழி இல்லைன்னா நீங்க போவீங்களா? சோத்துக்கு நீங்க மிதமிஞ்சிய பணம் இருக்கு, காரு வசதி, கார் பங்களா, மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணப்புழக்கம் இருக்கு. அப்ப என்ன செய்வான்? அடுத்த கட்டம் ஒன்று சாராயத்துக்கிட்ட போவான். சாராயம் மீன்ஸ் ஏதாவது பிராந்தி ஒயின்ஸ் அப்படின்னு போறான், இல்லைன்னா பொம்பளை கிட்ட போறான். எல்லாமே போதை தான். பெண்கள் கூட போதை தான் சார். பெண்கள் கூட மனைவியோட வாழ்ந்தா அது தாம்பத்திய உறவு. அதை தாண்டி நீங்க வந்து பல பெண்கள் கிட்ட நீங்க புழங்குறது சொன்னா அதுவும் ஒரு வகையான போதை தானே அது. அதனாலதான் மது மாதுன்னு சொல்றாங்க. ஒரே ஈக்குவலா தான் சொல்றாங்க. மதுவும் போதை தான், மாதுவும் போதை தான். நீங்க மனைவியோட வந்தா சிக்கலே கிடையாது. நீங்க மனைவியை தாண்டிட்டு இன்னைக்கு ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் அடுத்த நாள் அப்படி போயிட்டு இருக்குன்னா வந்து பொறிக்கித்தனம்னா அது ஒரு வகையான போதை. அதுக்கப்புறம் இந்த போதை எட்டாத போது இப்ப தினம் சரக்கு அடிச்சுட்டே இருக்கு. என்னையா போதை இருக்கு, எவ்வளவு அடிச்சாலும் ஏற மாட்டேன் சொல்லப்ப சொல்லுவாங்க. பாத்துருக்கீங்களா? சினிமாவில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னையா வந்து டாஸ்மாக் சரக்கு இது டூப்ளிகேட்டு, என்னன்னு கேட்டா போதையை ஏற மாட்டேன். சரக்கு தேடி குடிக்கிற அந்த அதுதான் இல்ல நான் சொன்னேன். எலைட் சரக்கா கூட இருக்கட்டும் சார். நீ போதை டெய்லி அந்த போதை சாப்பிட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு அது எறும்பு கட்ச மாதிரி ஆயிடும்ல. ஏன்னா தினம் போதை அங்க நரம்பெல்லாம் தளர்ந்து போகுது இல்ல டோட்டலா. அதனால போதை எவ்வளவு அடிச்சாலும் ஏறணும் இருக்கு. அப்புறம் குவார்டர்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆஃப் ஆகி அப்புறம் ஃபுல்லு. பெருமையா சொல்ல 2 ஃபுல்லு ஒன்னா அடிப்பாருங்க அவரு. ஆனா மட்டையே ஆக மாட்டாரு. மட்டையானா நம்ம அப்படி மலாந்துக்க மாட்டாரு. பெருமை வேற. குடிக்கிறதுல பெருமை என்னன்னா, குடி பெருமை என்னன்னா அவர் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாரு. சில பேர் என்ன சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் போதையே ஏற மாட்டேது. அப்போ அடுத்த கட்டம் என்ன செய்வானுன்னா போதை உச்சத்துக்கு போகணும். அப்ப இதை தாண்டி மதுவை தாண்டி வேற என்ன இருக்கு போதை? அப்போ இந்த மாதிரி தான் அபீனு, ப்ரௌன் சுகரு, இந்த மாதிரி. இப்போ லேட்டஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கொக்கைன்.